ஹலோ கவர்மெண்ட் ஆஃபீஸர். என்ன பார்க்க போறோம் அப்படின்னாக்கா, இந்த வீடியோல நம்ம பெர்சன்டேஜ் சம் தான் பார்க்க போறோம். ஓகேங்களா? சதவிகிதத்துல ஒரு இம்பார்ட்டன்ட்டா உள்ள ஒரு 10 சம் நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்றேன். எல்லாமே நமக்கு குரூப் 4க்கு, குரூப் 2க்கு, குரூப் 1க்கு எல்லாத்துக்கும் நமக்கு யூஸ்ஃபுல்லான ஒரு சம் தான். ஓகேங்களா? ஸோ பெர்சன்டேஜ்ல நம்ம ஃபர்ஸ்ட் என்ன சம் பார்க்க போறோம் அப்படின்னாக்கா, கொஸ்டின் நம்பர் 1 பாருங்க. நீங்களும் நோட் பண்ணி எடுத்து வச்சு நோட் பண்ணிக்கோங்க. ரூபாய் 44 ஓகேங்களா? ரூபாய் 44 25% என்பது எவ்வளோ அப்படின்ற மாதிரி கொஸ்டின் கேட்குறாங்க. ஓகேங்களா? புரியுதுங்களா? ரூபாய் ரூ. 44 25% அப்படின்ட்டு எவ்வளோ அமௌண்ட் அப்படின்னு கேட்குறாங்க. இது எப்படி போடலாம்? சிம்பிளா போடலாம். ஒண்ணுமே இல்ல. என்ன அப்படின்னாக்கா 44 அப்படின்னு இருக்கா? ஸோ 44 இன்ட்டு பெருக்கல் போட்டுக்கோங்க. ஓகேங்களா? 25%ஆ? 25 டிவைடட் பை 100 அவ்வளோதான். சரிங்களா? ரூ. 44 25% அப்படின்றத நம்ம இந்த மாதிரி போட்டுக்கலாம். 44 ஸோ இந்த இடத்துல பெருக்கல் போட்டுட்டு எவ்வளோ பெர்சன்ட் கேட்குறாங்க? 25% கேட்குறாங்க. ஸோ இதை சால்வ் பண்ணுங்க பார்க்கலாம். இதை சால்வ் பண்ண நமக்கு என்ன வரும்? ஓர் 25 25 4 25 100 ஒரு நாள் 4 11 நாள் 44. ஸோ நமக்கு ஆன்சர் என்ன வருது? ரூ. 11. ஸோ ரூ. 44 25% அப்படின்றது நமக்கு எவ்வளோ வருது? ரூ. 11 வருது. ஓகேங்களா? ஓகே, நெக்ஸ்ட் சம் பாருங்களேன். இப்போ செகண்ட் சம் பாருங்க. ரூ. 5 ஓகேங்களா? ரூ. 5 25 இருக்கு. ரூ. 5 25 இருக்கு. இதுல 25 பைசா என்பது 25 பைசா என்பது எத்தனை சதவீதம் கேட்குறாங்க. ஓகேங்களா? 25 பைசா அப்படின்றது நமக்கு எவ்வளவு பெர்சன்டேஜ் அப்படின்னு கொஸ்டின் கேட்குறாங்க. ஸோ இது எப்படி போடலாம்? ஃபர்ஸ்ட் நமக்கு ஒன்று வந்து ரூபாயில இருக்கு, இன்னொன்று வந்து பைசால இருக்கு. ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம இது எல்லாத்தையும் நம்ம வந்து பைசால கன்வெர்ட் பண்ணிக்கலாமா? ஒரு ரூபாய்க்கு நமக்கு எத்தனை பைசா? ஒரு ரூபாய்க்கு நமக்கு எத்தனை பைசா? 100 பைசா. சரிங்களா? ஒரு ரூபாய்க்கு 100 பைசா அப்படின்னாக்கா அப்ப 5 ரூபாய்க்கு எத்தனை பைசா வரும் நமக்கு? 500 பைசா வருங்களா? 500 பைசா பிளஸ் இங்க ஒரு 25 பைசா இருக்குங்களா? இது கூட ஆட் பண்ணிக்கோங்க. 500 பைசா கூட 25 பைசாவை ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணா நமக்கு என்ன வருது? டோட்டலா நமக்கு எவ்வளவு வருது? 525 பைசா வருது. ஓகேங்களா? 525 பைசா வருது. ஓகே. நமக்கு 525 பைசா கண்டுபிடிச்சிட்டோம். அதுல 25 பைசா மட்டும் எவ்வளவு பெர்சன்ட் கேட்குறாங்க. இது எப்படி சால்வ் பண்ணலாம்? ரொம்ப ஈஸி. என்ன அப்படின்னாக்கா டோட்டல் எவ்வளோ? 525ங்களா? டோட்டலா நமக்கு எவ்வளோ அப்படின்னாக்கா 525. ஓகே, 525ல 25 பைசா தான் நமக்கு வேணும். ஸோ 25 பைசா பெர்சன்டேஜ் கேட்குறாங்களா? எத்தனை சதவீதம் கேட்குறாங்க. ஸோ சதவீதம் எவ்வளோன்னு கேட்குறாங்க. இன்ட்டு 100 போட்டுக்கோங்க. புரியுதுங்களா? டோட்டல் பைசாவை கீழே போட்டுக்கோங்க. அதுல நமக்கு 25 பைசா தான் கேட்குறாங்க. ஸோ 525ல 25 பைசா என்பது எவ்வளவு பெர்சன்டேஜ் அப்படின்னு கேட்குறாங்க. எவ்வளவு பெர்சன்டேஜ் அப்படின்னு வரப்ப நீங்க 100ஆல பெருக்கிக்கணும். இதை சால்வ் பண்ணுங்க. இதை சால்வ் பண்ணா உங்களுக்கு என்ன ஆன்சர் வருது சொல்லுங்க? ஓரஞ்சு 5 ஓகேங்களா? ஓரஞ்சு 5 5 50 5 25 போட்டுக்கிட்டேன். அடுத்து 5 25. அடுத்து இதை கேன்சல் பண்ணுங்க. 2 10 ஓரஞ்சு 5 2 10 0. இதுக்கப்புறம் கேன்சல் பண்ண முடியுதா? முடியல. ஸோ என்ன வருது? 100 டிவைடட் பை 21 அப்படின்னு வருதா? 100 டிவைட் பை 21 வருது. இது என்ன எப்படி போடலாம்? சால்வ் பண்ண முடியுதா பாருங்க. இதை இன்னும் நம்ம சிம்பிளிஃபை பண்ணலாம். எப்படி சிம்பிளிஃபை பண்ணலாம்? இது எப்படி சிம்பிளிஃபை பண்ணலாம் அப்படின்னாக்கா இதுல எத்தனை 21 இருக்குன்னு பாருங்க. ஓகேங்களா? 100ல எத்தனை 21 இருக்கும்? 4 21 வருங்களா? 4 21 வருங்களா? இந்த இடத்துல சைட்ல போறேன் பாருங்க. 4 இன்ட்டு 21 போடுங்க. ஒரு நாள் 4 4 2 8. 5 போட்டீங்க அப்படின்னாக்கா எவ்வளோ போயிடுது? 100 தாண்டி போயிடுது. ஓகேங்களா? 5 போட்டுனாக்கா 100 தாண்டி போயிடுது. ஸோ இதுல இந்த 100ல நமக்கு 4 21 இருக்கு. ஓகேங்களா? 100ல 4 21 இருக்கு. ஓகே, 100ல 21 போச்சுன்னா நமக்கு என்ன ஆன்சர் வரும்? 100ல 21 போச்சு அப்படின்னாக்கா 16 டிவைடட் பை 21. ஸோ ஆன்சர் 416/21% என்பதுதான் இதுக்கு சரியான விடை. ஓகேங்களா? புரியுதுங்களா? இப்ப 2 சம் பார்த்துருக்கோம். அடுத்தடுத்து சம் பார்க்குறோம். இன்னும் உங்களுக்கு புரிதலா இருக்கும். ஓகேங்களா ஆஃபீஸர்? வெயிட் பண்ணுங்க. அடுத்து நம்ம தேர்ட் சம் பார்க்கலாம். ஓகே. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேர்ட் சம் பார்க்கலாங்களா? ஓகே, தேர்ட் சம் பார்க்கலாம். கொஸ்டின் நம்பர் 3 பாருங்க. தேர்ட் சம் கொஸ்டின் என்ன அப்படின்னாக்கா ஒரு பழ வியாபாரி இருக்காரு. ஓகேங்களா? ஒரு பழ வியாபாரி கிட்ட பழங்கள்ல 40% வித்துட்டார். ஓகேங்களா? ஒரு பழ வியாபாரி கிட்ட நிறைய பழங்கள் இருந்துச்சு. அந்த பழங்கள்ல 40% வந்து அவர் வந்து சேல்ஸ் பண்ணிட்டாரு.
40% அவரு சேல்ஸ் பண்ணிட்டாரு. மீதி அவர்கிட்ட ஓகேங்களா, ரிமைனிங்கா அவர்ட்ட எவ்வளவு இருக்கு அப்படின்னாக்கா ஓகேங்களா, ரிமைனிங் ஃப்ரூட்ஸ் அவர்ட்ட எவ்வளவு இருக்கு அப்படின்னாக்கா 420 பழங்கள் உள்ளன. மீதி அவரிடம் எவ்வளவு பழங்கள் உள்ளன? 420 பழங்கள் உள்ளன சொல்லிட்டாங்க. எனில் அவர் வைத்திருந்த மொத்த பழங்கள் என்ன? ஓகேங்களா, மொத்தமா அவர்கிட்ட எவ்வளவு ஃப்ரூட்ஸ் இருந்துச்சு? ஃப்ரூட்ஸோடைய கவுண்ட் கேக்குறாங்க. ஓகேங்களா, ஃப்ரூட்ஸோடைய கவுண்ட் தான் கேக்குறாங்க. புரியுதுங்களா? ஒருத்தர் வந்து அவர்கிட்ட பழம் இருந்திருக்கு. அந்த பழத்த அவர் வந்து என்ன பண்றாரு? 40%க்கு சேல்ஸ் பண்ணிட்டாரு. அவர்கிட்ட இருந்த பழத்துல 40% சேல்ஸ் பண்ணிட்டாரு. மீதி அவர்கிட்ட எவ்வளவு பழங்கள் இருக்கு? 420 பழங்கள் தான் இருக்கு. அப்ப எவ்வளவு தூரம் அவர்ட்ட இருந்திருக்கும் அப்படின்ற மாதிரி கொஸ்டின் கேக்குறாங்க. இது எப்படி நம்ம போடலாம்? ரொம்ப ரொம்ப ஈஸியா போடலாம். இந்த மாதிரிதான் உங்களுக்கு பெர்சன்டேஜ் வச்சு உங்களுக்கு கொஸ்டின் கேட்பாங்க. சரிங்களா? எப்படி போடலாம் சொல்லுங்க? ஃபர்ஸ்ட் நமக்கு டோட்டல் ஃப்ரூட்ஸ் நமக்கு என்னன்னே தெரியாது, எவ்வளவுனே தெரியாது. சரிங்களா? இந்த மாதிரி கேட்டாங்க அப்படின்னாக்கா நமக்கு டோட்டலா எவ்வளவு இருக்கு, டோட்டலா அந்த மாதிரி மொத்தமா கேட்டாங்க அப்படின்னாக்கா அந்த மொத்த தொகை, மொத்த பழங்கள் அப்படின்றத நீங்க வந்து எக்ஸ் அப்படி சொல்லிட்டு எடுத்துக்கோங்க. சரிங்களா? நமக்கு எவ்வளவுன்னு தெரியாது. சோ அதை வந்து நம்ம வந்து எக்ஸ் அப்படி சொல்லிட்டு நம்ம எடுத்துக்கலாம். ஓகேங்களா? எக்ஸ் அதாவது ஏதோ ஒரு வேரியபிளை நம்ம அசைன் பண்ணிக்கிறோம், அவ்வளவுதான். அது நீங்க எஸ் எடுத்துக்கோங்க, ஏன்னு எடுத்துக்கோங்க, என்ன வேணா அது நம்மளுடைய இஷ்டம் தான். இப்ப நான் எக்ஸ்ன்னு சொல்லிட்டு நான் அசைன் பண்ணிக்கிட்டேன். சரிங்களா? ஓகே, அவங்க என்ன சொல்லிட்டாங்க? 40% சேல் பண்ணிட்டாங்களா? சரிங்களா? அப்ப மொத்தமா அவர்கிட்ட 100% வந்து பழங்கள் இருந்திருக்கும். மொத்தமா அவர்கிட்ட 100% பழங்கள் இருந்திருக்கும். அதுல 40% வந்து சேல்ஸ் பண்ணிட்டாரு. 100% பழங்கள்ல 40% அவர் வந்து சேல்ஸ் பண்ணிட்டாரு. அப்ப அவர்கிட்ட இன்னும் எவ்வளவு இருக்கு? 60% பழங்கள் தான் இருக்கு. ஓகேங்களா? அவர்கிட்ட இன்னும் எவ்வளவு பழங்கள் இருக்கு? 60% பழங்கள் தான் இருக்கு. இது எப்படி போடலாம்? 60% பழங்கள் அப்படின்றத நமக்கு எத்தனை பழங்கள்? 420 பழங்கள். புரியுதுங்களா? டோட்டலா அவர்கிட்ட 100% இருந்திருக்கும். 100%ல 40% சேல்ஸ் பண்ணிட்டாரு. இன்னும் அவர்ட்ட எவ்வளவு இருந்திருக்கும்? 60% தான் இருக்கும். அந்த 60% அப்படின்றது நமக்கு எவ்வளவு சொல்லியிருக்காங்க? 420 பழங்கள் அப்படி சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா? 420 பழங்கள் இருக்கு அப்படி சொல்லிட்டு சொல்லிட்டாங்க. கரெக்ட்டுங்களா? அப்போ 60% ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் டு 420. 60% ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் டு 420. என்ன பண்ணிருக்கேன் தெரியுங்களா? நமக்கு ரிமைனிங் நமக்கு 60% இருக்கு. சரிங்களா? ரிமைனிங் நமக்கு 60% இருக்கு. சோ 60% ஆஃப் பழங்கள் ஈக்குவல் டு எவ்வளவு? 420 பழங்கள் அப்படின்னு கொடுத்திருக்காங்க. இது எப்படி எழுதிக்கலாம்? 60/100ன்னு போட்டுக்கலாமா? 60/100 இன்ட்டு எக்ஸ் ஈக்குவல் டு 420 இந்த மாதிரி போட்டுக்கலாம். சரிங்களா? ஓகே, இப்ப இதுல எக்ஸ் மட்டும் கண்டுபிடிச்சலாமா? அப்ப எக்ஸ் ஈக்குவல் டு 420 இன்ட்டு 100 டிவைடட் பை 60 இந்த மாதிரி எடுத்துக்கலாம். சோ இதை சால்வ் பண்ணுங்க. சால்வ் பண்ண என்ன வரும்? இந்த 0 கேன்சல் பண்ணிட்டேன். அடுத்தது 4 6 6 6 7 42 வருங்களா? 5 6 30 6 6 36 7 42. ஓகேங்களா? 7 6 42. இந்த 0க்கு 0 போட்டாச்சு. சோ இங்க வந்து நமக்கு இன்னும் என்ன இருக்கு? ரிமைனிங் 70 இருக்கு, 10 இருக்கு. சோ 70 10 மல்டிபிள் நமக்கு என்ன வரும்? 700 பழங்கள். ஓகேங்களா? மொத்தமா அவர்கிட்ட எவ்வளவு பழங்கள் இருந்திருக்கு? 700 பழங்கள் இருந்திருக்கு. ஓகேங்களா? டோட்டலா அவர்கிட்ட 700 பழங்கள் தான் இருந்திருக்கு. புரியுதுங்களா? ஓகேங்களா? என்ன பண்ணிருக்கேன் தெரியுதுங்களா? ஒருத்தர்கிட்ட பழங்கள் இருந்திருக்கு. அதுல 40% சேல்ஸ் பண்ணிட்டாரு. ஓகேங்களா? மீதி அவர்கிட்ட 420 பழங்கள் இருக்குன்னு சொல்லிட்டாங்க. சரிங்களா? அப்ப வந்து மொத்தமா வந்து 100% அப்படின்னு எடுத்துக்கோங்க. அதுல 40% சேல்ஸ் ஆயிடுச்சு அப்படின்னாக்கா ரிமைனிங் எவ்வளவு இருக்கும்? 60% தான். சரிங்களா? ரிமைனிங் அவர்கிட்ட எவ்வளவு இருந்திருக்கும்? 60% தான். சோ 60% அப்படின்றத நம்ம வந்து இந்த மாதிரி எழுதிக்கிட்டோம். 60% ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் டு 420. இங்கேயே நம்ம எக்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு போடுறோம் அப்படின்னாக்கா இந்த மொத்தத்துல 60% அப்படின்றது 420. சரிங்களா? இது எக்ஸ்ன்றது நம்ம என்ன சொல்லியிருக்கோம்? மொத்தமா உள்ள பழங்களின் எண்ணிக்கை. சோ மொத்தமா வந்து பழங்கள் எண்ணிக்கை அப்படின்றது எக்ஸ். அந்த மொத்தமா உள்ள பழங்கள் எண்ணிக்கையில 60% அப்படின்றது தான் எவ்வளவு? 420. புரியுதுங்களா? இங்க ஏன் நான் எக்ஸ் போட்டிருக்கேன் அப்படின்னு நீங்க வந்து யோசிக்கலாம். காரணம் என்ன அப்படின்னாக்கா இந்த மொத்த தொகையில மொத்த பழங்கள்ல 60% அப்படின்றது 420 பழங்கள். புரியுதுங்களா? அதனாலதான் 60% ஆஃப் எக்ஸ், அதாவது 60% ஆஃப் மொத்த பழங்கள் அப்படின்றது எவ்வளவு அப்படின்னாக்கா 420. ஓகேங்களா? புரியுதா சொல்லுங்க ஆபீசர். நீங்க உங்களுக்கு புரியல அப்படின்னாக்கா நான் திரும்ப உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்றேன். சரிங்களா? உங்க கமெண்ட்ல சொல்லுங்க. சம்ஸ் புரியுதான்னு சொல்லிட்டு சொல்லுங்க. இல்ல அப்படின்னாக்கா நான் திரும்ப உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்றேன். ஓகேங்களா? ஓகே, அடுத்தடுத்து நம்ம சம் பாக்குறப்ப உங்களுக்கு இன்னும் புரிதல் இருக்கும். ஓகே, 4th சம் பார்க்கலாம் வாங்க.
ஓகே ஆஃபீஸர், இப்போ 4th சம் பார்க்கலாமா? 4th சம் ஓகேங்களா? கொஸ்டின் நம்பர் 4. கொஸ்டின் நம்பர் 4 என்ன அப்படின்னாக்கா, நான் ரூபாய் 400 விட ஓகேங்களா, ரூபாய் 400 விட 25% குறைவான எண்ணை காண்க. 400 விட 25% குறைவான எண் அப்படின்றது என்ன அப்படின்ற மாதிரி கேக்குறாங்க. இது எப்படி போடலாம்? டோட்டலா வந்து எவ்வளவு இருக்கு? 400 ரூபாய் இருக்கு. சரிங்களா? டோட்டலா வந்து எவ்வளவு இருக்கு? 400 ரூபாய் இருக்கு. அந்த 400 ரூபாயை விட 25% குறைவான எண் தானே கேக்குறாங்க. சரி, எப்படி போடலாம்? சிம்பிளா போடலாம். ஃபர்ஸ்ட் என்ன அப்படின்னாக்கா, 400 ரூபாய் 400 ரூபாயில 25% ஓகேங்களா? 400 ரூபாயில 25% அப்படின்றது என்னன்னு ஃபர்ஸ்ட் தெரிஞ்சுக்கோங்க. ஓகேங்களா? 400 ரூபாயில 25%ன்றது எவ்வளவு அமௌண்ட் தெரிஞ்சுக்கோங்க. இது கேன்சல் பண்ணுங்க பார்க்கலாம். ஒரு 25 25 4 25 100, ஒரு நாள் 4 00, ஸோ 100. ஓகேங்களா? அப்போ 400ல 25% அப்படின்றது எவ்வளோ? 100. ஓகேங்களா? 400ல 25% என்பது 100. அவங்களுக்கு வந்து இந்த 25% விட குறைவான எண் கேட்கறாங்களா? அப்ப என்ன பண்ணலாம்? 400ல இருந்து இந்த 100 மைனஸ் பண்ணிடுங்க. 100 மைனஸ் பண்ணி அப்படின்னாக்கா அதுதான் ஆன்சர். ஓகேங்களா? ஸோ 400ல 100 மைனஸ் பண்ண அப்படின்னாக்கா எனக்கு 300 வருகின்றது. ஸோ ஆன்சர் எனக்கு 300 தான் சரியான விடை. 400 ரூபாயை விட 25% குறைவான எண்ணை காண்க. அதை நான் என்ன பண்ணிடுறேன் அப்படின்னாக்கா, ஃபர்ஸ்ட் 25% அப்படின்றது 400 ரூபாயில் எவ்வளவு அப்படின்னு சொல்லிட்டு நான் எடுத்துக்கிட்டேன். 100ன்னு வருது. ஓகேங்களா? ஸோ எனக்கு இந்த 400ல இந்த 100 மைனஸ் பண்ண அப்படின்னாக்கா 400 விட குறைவான எண் அப்படின்றது எனக்கு கிடைச்சிரும். ஸோ 300 கிடைச்சிருச்சு. ஓகேங்களா? ஓகேங்களா? 5th சம் பார்க்கலாங்களா? ஓகே, கொஸ்டின் நம்பர் 5 பாருங்க. என்ன அப்படின்னாக்கா, 18 கிராம் என்பது ஓகேங்களா, 18 கிராம் அப்படின்றது 7.2 ஓகேங்களா, 7.2 கிலோகிராமில் 7.2 கிலோகிராமில் 7.2 கிலோகிராமில் எத்தனை சதவீதம் உள்ளது? 18 கிராம் அப்படின்றது 7.2 கிராமில் எத்தனை சதவீதம் அப்படின்னு சொல்லிட்டு கேக்குறாங்க. ரொம்ப ரொம்ப ஈஸி. என்ன பண்ணலாம்? ஃபர்ஸ்ட் நீங்க இங்க பெரிய வேல்யூவா இருக்கு. ஏன்னா இங்க என்ன கொடுத்துருக்காங்க? கிலோகிராம் கொடுத்துருக்காங்க. இங்க கிராம் கொடுத்துருக்காங்க. நமக்கு தெரியும் என்ன, 1 கிலோகிராம் அப்படின்னு எவ்வளவு அப்படின்னாக்கா 1000 கிராம். 1 கிலோகிராம் அப்படின்றது நமக்கு எத்தனை கிராம்? 1000 கிராமுங்களா? அப்போ 7.2 கிலோகிராம் அப்படின்றது எத்தனை கிராமா வரும்? 7200 கிராம் அப்படி சொல்லிட்டு வரும். ஓகேங்களா? 1 கிலோகிராம் அப்படின்னாக்கா 1000 கிராம். அப்ப 7.2 கிலோகிராம் அப்படின்றது எத்தனை கிராமா இருக்கும்? 7200 கிராம். ஒன்றும் இல்லை, இந்த 7.2 கூட 1000 மல்டிப்ளை பண்ணுங்க. ஏன் 1000 மல்டிப்ளை பண்றோம்? 1 கிலோ அப்படின்றது 1000 கிராம். அப்ப 7.2 கிலோகிராம்ன்றது எனக்கு எவ்வளவு தெரியணும். அதனால வந்து நான் 1000 மல்டிப்ளை பண்றேன். 1000 மல்டிப்ளை பண்றப்ப எனக்கு 3 0 வந்துருங்களா? இங்க புள்ளிக்கு அப்புறம் வந்து ஒரு நம்பர் இருக்கு. ஸோ புள்ளிக்கு அப்புறம் ஒரு நம்பர் வச்சோம் அப்படின்னாக்கா 7200 தான் வரும். ஓகேங்களா? ஸோ எனக்கு 7.2 கிராம் கிலோகிராம்ன்றது 7200 கிராம் கண்டுபிடிச்சிட்டேன். இப்போ இந்த 7200 கிராம்ல தான் 18 கிராம் அப்படின்றது எவ்வளவு பர்சன்ட் கேட்கணும். இது எப்படி போடலாம்? டோட்டலா இங்க எவ்வளவு இருக்கு? 7200 கிராம். டோட்டலா நமக்கு 7200 கிராம் இருக்கு. அதுல 18 கிராம் அப்படின்றது எவ்வளவு சதவீதம் கேக்குறாங்களா? 18 கிராம் என்பது எவ்வளவு சதவீதம் கேக்குறாங்க. அப்ப இன்ட்டு 100 போட்டுக்கோங்க. ஓகேங்களா? 7200ல 18 கிராம்ன்றது எவ்வளவு பர்சன்டேஜ் கேக்குறாங்க. அதனால நான் வந்து இன்ட்டு 100 போட்டுக்கிறேன். இப்போ இதை சால்வ் பண்ணுங்க. இந்த 2 ஜீரோக்கு 2 ஜீரோ கேன்சல் பண்ணிட்டேன். அடுத்தது 3 6 18, 3 6 18, 1 6 6, மீதி 1, 2 6 12, 12 6 72, 1 3 3, 4 3 12. சரிங்களா? சரி, எனக்கு என்ன வருதுங்க? 1/4 வருதுங்களா? இது ஆன்சர் எனக்கு என்ன வருது அப்படின்னாக்கா 1/4 வருது. இந்த 1/4 அப்படின்றது நமக்கு வந்து ஆப்ஷனை பாருங்க. இது மட்டும் கொடுத்துருக்காங்களான்னு பாருங்க. இல்ல இது இன்னும் சிம்பிளை பண்ணி கொடுத்துருக்காங்களா பாருங்க. என்ன வரும்? 1/4 நம்ம டிவைட் பண்ணோம் அப்படின்னாக்கா 0.25 வருங்களா? 1/4 டிவைட் பண்ணோம் அப்படின்னாக்கா 0.25% வருங்களா? எப்படி மேம் அப்படின்னு கேக்குறீங்களா? ஒன்றும் இல்லை, இப்போ 1/4 இருக்கு. 4ல 1 அடங்குமா? அடங்காது. அதனால நான் என்ன பண்ணிக்கிறேன், இங்க 0 புள்ளி வச்சு இங்க ஒரு 0 சேர்த்துக்கிறேன். ஓகேங்களா? 0 பாயிண்ட் அப்படின்னு எடுத்துக்கிட்டு 1 கூட ஒரு 0 சேர்த்துக்கிட்டேன். இப்போ வந்து 4 விட 10ன்றது பெருசு. கண்டிப்பா 4 இதுல அடங்கும். ஸோ எவ்வளவு வரும்? 2 4 8, மீதி 2 இருக்குங்களா?
ஸோ நான் திரும்ப ஒரு 0 சேர்த்துக்கிறேன். 5 நாள் 20. ஸோ ஆன்சர் 0.25%. ஓகேங்களா? ஓகே. இந்த வீடியோல நம்ம வந்து ஒரு 10 சம் பார்க்கலாம். இந்த 10 சம்மும் நீங்க வந்து வீடியோ பாருங்க. உங்களுக்கு புரிஞ்சதுன்னா சொல்லுங்க. இல்லன்னா உங்களுக்கு இன்னும் நான் தெளிவா எக்ஸ்பிளைன் பண்றேன். அண்ட் இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னாக்கா, இதுவே உங்களுக்கு ஓகே அப்படின்னாக்கா, அடுத்தடுத்து உங்களுக்கு பெர்சன்டேஜ்ல நான் சம்ஸ் உங்களுக்கு கம்ப்ளீட் பண்ணி குடுக்குறேன். ஓகேங்களா? ஓகே நெக்ஸ்ட் சம் பார்க்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நாம 6த் சம் பார்க்கலாம். கொஸ்டின் நம்பர் 6 நோட் பண்ணிக்கோங்க. என்ன அப்படின்னாக்கா, 28% ஆஃப் 36% ஆஃப் 5/7%, அதாவது வந்து 5/7 ஓகேங்களா? 5/7 ஆஃப் தான் குடுத்துருக்காங்க, பெர்சன்டேஜ் இல்ல. ஓகேங்களா? 5/7 ஆஃப் 5000 இதோடைய வேல்யூ என்ன அப்படி சொல்லிட்டு கொஸ்டின் கேக்குறாங்க. கொஸ்டின் நோட் பண்ணிக்கோங்க. 28% ஆஃப் 36% ஆஃப் 5/7 ஆஃப் தான். இங்க பெர்சன்டேஜ் கிடையாது, 5/7 ஆஃப் தான். 5000 இதோடைய வேல்யூ என்ன அப்படி சொல்லிட்டு கொஸ்டின் கேக்குறாங்க. இது எப்படி போடலாம்? ஒண்ணுமே இல்ல. 28% இருக்குங்களே, அது என்ன பண்ணுவீங்க? 28 டிவைடட் பை 100 அப்படின்னு எழுதிப்பீங்க. ஓகேங்களா? 28% அப்படின்றது இந்த பெர்சன்டேஜ் அப்படின்றது பை 100 அப்படின்னு போட்டுப்போம். அடுத்து இங்க ஆஃப் இருக்குங்களே, ஆஃப் அப்படின்னாக்கா பெருக்கல் போட்டுக்கோங்க. என்ன நம்பர் இருக்கு? 36. ஓகேங்களா? 36 இருக்கு. சரிங்களா? 28% ஆஃப் 36% ஆஃப் அப்படின்னு இருக்குங்களா? சோ இந்த 28% அப்படின்னு இப்படி எழுதிக்கிட்டேன். ஆஃப்க்கு பதிலா பெருக்கல் போட்டுட்டு அடுத்து இங்க என்ன இருக்கு? 36% இருக்கு. சோ 36/100 அப்படின்னு போட்டுக்கிட்டேன். அடுத்து இங்க ஒரு ஆஃப் இருக்குங்களா? ஆஃப்க்கு பதிலா பெருக்கல் போடுங்க. ஆஃப்க்கு பதிலா பெருக்கல் போட்டுக்கிட்டேன். புரியுதுங்களா? ஒவ்வொரு ஸ்டெப்பா உங்களுக்கு சொல்றேன் பாருங்க. அடுத்து 5/7 அப்படியே எழுதிக்கோங்க. இன்டு ஆஃப் இருக்குங்களா? ஆஃப்னா என்ன? பெருக்கல். என்ன நம்பர் இருக்கு? 5000. அவ்வளவுதான். எப்படி எழுதிருக்கேன்னு தெரியுதுங்களா? 28% அப்படின்றத நான் வந்து பெர்சன்டேஜ் அப்படினாலே வந்து டிவைட் பை 100 போட்டுப்பேன். ஆஃப்னா வந்து பெருக்கல். 36% அப்படின்னு இருக்கா, அப்ப வந்து டிவைட் பை 100. ஆஃப் அப்படின்னாக்கா பெருக்கல். 5/7 ஆஃப் பதிலா பெருக்கல் 5000 போட்டுட்டேன். அப்புறம் என்ன, இதுக்கப்புறம் நீங்க சால்வ் பண்ண வேண்டியதான். சால்வ் பண்ணி ஆன்சர் என்னன்னு சொல்லுங்க. இந்த 3 0 கேன்சல் பண்ணிடுங்க. கேன்சல் பண்ணிட்டேன். அடுத்தது ஓரஞ்சு 5, 2 5 10. தென் ஓரேழு 7, 4 28. அடுத்தது ஓரெண்டு 2, 2 2 4. ஸோ கீழே எல்லாத்தையும் நான் கேன்சல் பண்ணிட்டேன். மேல என்னென்ன இருக்கு? 2 இருக்கு, 36 இருக்கு. 2 36 இருக்கு. இங்க ஒரு 5 இருக்குங்களா? ஸோ 2 இன்ட்டு 36 இன்ட்டு 5 இதை மல்டிபிள் பண்ணுங்க. 2 5 10, 10 36 பெருக்கணும் அப்படின்னா 360. ஸோ ஆன்சர் 360. கண்டிப்பா இந்த மாதிரி குரூப் 4ல கொஸ்டின் கேட்பாங்க. நாட் ஓன்லி த குரூப் 4, குரூப் 2, குரூப் 1 எல்லாத்துலயுமே கேட்பாங்க. பெர்சன்டேஜ் பொறுத்தவரைக்கும் உங்களுக்கு இப்படியும் கொஸ்டின் கேட்பாங்க. சரிங்களா? புரியுதுங்களா? என்ன பண்ணிருக்கேன் அப்படின்னாக்கா, பெர்சன்டேஜ் அப்படின்னு இருந்தாக்கா அது வந்து டிவைட் பை 100 போட்டுக்கோங்க. ஆஃப் அப்படின்னாக்கா பெருக்கல் போட்டுக்கோங்க. ஸோ நான் வேற எதுவுமே பண்ணவே இல்லை. 28% அப்படின்னு 28/100 போட்டுட்டேன். ஆஃப்க்கு பதிலா பெருக்கல் போட்டுட்டேன். 36/100 போட்டேன். ஆஃப்க்கு பதிலா பெருக்கல் 5/7 இந்த ஆஃப் பதிலா பெருக்கல் இன்ட்டு 5000. ஸோ எல்லாத்தையும் கேன்சல் பண்ணி ஆன்சர் வந்து 360 அப்படின்னு சொல்லிட்டு கொண்டு வந்துட்டேன். ஓகேங்களா? ஓகே, இன்னும் 4 சம் தான் இருக்கு. இந்த 4 சம் பார்த்துலாம். இந்த 4 சம் பார்த்துட்டோம் அப்படின்னாக்கா உங்களுக்கு பெர்சன்டேஜ் பொறுத்த வரைக்கும் ஓரளவுக்கு தெளிவு வந்துடும். ஓகே நெக்ஸ்ட் சம் பார்க்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், 7th சம் பார்க்கலாங்களா? கொஸ்டின் நம்பர் 7 நோட் பண்ணிக்கோங்க. கொஸ்டின் நம்பர் 7 என்ன அப்படின்னாக்கா, 25% ஆஃப் 25% ஆஃப் 360 மைனஸ் 15% ஆஃப் 240 இதோடைய மதிப்பு என்ன அப்படின்னு கொஸ்டின் கேட்டிருக்காங்க. இப்ப பாக்குற எல்லாமே ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் தான் பார்த்துட்டு இருக்கோம். ஓகேங்களா? நம்ம பாக்குற எல்லா சம்மே ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் தான் பார்த்துட்டு இருக்கோம். 25% ஆஃப் 360 மைனஸ் 15% ஆஃப் 240 எப்படி போடுவீங்க? டக்குன்னு ஆன்சர் பண்ணுங்க பார்க்கலாம். 25% அப்ப 25 டிவைடட் பை 100 ஆஃப்க்கு பதிலா பெருக்கல் 360 மைனஸ் கொண்டு வந்துட்டேன். 15% 15/100 ஓகேங்களா? 15/100 இன்ட்டு 240 சரிங்களா? இங்க ஆஃப் அப்படின்னு சொல்லிட்டு வரணும். 15% ஆஃப் 240 சரிங்களா? ஸோ இந்த ஆஃப்க்கு பதிலா பெருக்கல் அப்படின்றது நான் போட்டுக்கிட்டேன். அவ்வளவுதான். சால்வ் பண்ணுங்க. எவ்வளவு ஈஸியா இருக்கு பாத்தீங்களா? 0 0 கேன்சல். 2 5 10, 5 5 25. ஓரெண்டு 2, 18 2 36 அவ்வளவுதான். இப்ப நமக்கு என்ன இருக்கு? 18 இன்ட்டு 5 இருக்கு. இது மல்டிபிள் பண்ணுங்க. 8 5 40, 4 ஓரஞ்சு 5 4 90 வந்திருக்கு. மைனஸ் இங்க கேன்சல் பண்ணுங்க. 0 0 கேன்சல். 2 5 10, 3 5 15. ஓரெண்டு 2, 12 2 24. ஸோ 12 3 36 வந்துச்சு. 90ல 36 மைனஸ் பண்ணுங்க. 90ல 36 மைனஸ் பண்ணுங்க. 10ல 6 போச்சுன்னா 4. இங்க ரிமைனிங் 8 இருக்குங்களா? 8ல 3 போச்சுன்னா 5. ஸோ 90ல 36 போச்சு அப்படின்னாக்கா ஆன்சர் என்ன? 54. ஆன்சர் வந்துருச்சுங்களா உங்களுக்கு?
உங்களுக்கும் ஆன்சர் வந்திருக்கும் நம்புறேன். 54 ஆன்சர் வந்திருக்கும். ஓகேங்களா? ஓகே. இன்னும் 3 சம்மு கடகடன்னு பார்த்துடலாம். ஓகேங்களா? ஓகே. நெக்ஸ்ட் சம் பாருங்க. ஓகே. கொஸ்டின் நம்பர் 8. கொஸ்டின் நோட் பண்ணிக்கோங்க. 36% ஆஃப் 36% ஆஃப் 245 மைனஸ் 40% ஆஃப் 210 ஈக்குவல் டு 10 மைனஸ் இங்க என்ன வேல்யூ வரும் அப்படின்னு கொஸ்டின் கேட்குறாங்க. சரிங்களா? 36% ஆஃப் 245 மைனஸ் 40% 210 ஈக்குவல் டு 10 மைனஸ் இங்க என்ன நம்பர் வரும் அப்படின்னு கேட்குறாங்க. அங்க என்ன வரும்னு தெரியல. அதனால நான் வந்து எக்ஸ்ன்னு எடுத்துக்கலாமா? இங்க என்ன வேல்யூ வரும்னு கேட்குறாங்க. ஸோ நான் இந்த வேல்யூ வந்து நான் வந்து எக்ஸ்ன்னு எடுத்துக்கிறேன். இதை நான் கண்டுபிடிக்க போறேன். எப்படி கண்டுபிடிக்க போறேன்? எப்பவும் போல நான் கண்டுபிடிக்க போறேன். 36%. அப்போ 36 டிவைடட் பை 100. ஆஃபுக்கு பதிலாக பெருக்கல் 245 மைனஸ் 40% அப்படின்றது 40 by 100. ஆஃபுக்கு பதிலாக பெருக்கல் 210. ஓகேங்களா? ஈக்குவல் டு 10 மைனஸ் எக்ஸ் அப்படி சொல்லிட்டு நான் வச்சுக்கிறேன். அந்த வேல்யூ என்னன்னு தெரியாது. ஆனால் அந்த வேல்யூ வந்து நான் எக்ஸ்ன்னு எடுத்து இது பண்ணிக்கிட்டேன். சரிங்களா? ஓகே. இப்போ என்ன பண்ணலாம்? இங்கேயும் 100 இருக்கு, இங்கேயும் 100 இருக்கு. சரிங்களா? நீங்க வந்து இதை டிவிஷன் பண்ணிட்டு கூட நீங்க வந்து கொண்டு வந்துக்கலாம். எப்படி வேணா உங்களோட விருப்பம் தான். ஓகேங்களா? சால்வ் பண்ணுங்க பார்க்கலாம். 2 5 10 0. 4 5 20 மீதி 4 9 5 45. தென் 5 நாள் 20 9 நாள் 36. சரிங்களா? ஓகே. இங்க சால்வ் பண்ண என்ன வருது? 0க்கு 0 கேன்சல். இந்த 0க்கு 0 கேன்சல். 21 4 பேருக்குன்னா அப்படின்னாக்கா என்ன வருது? 1 நாள் 4 2 நாள் 8 வருது. ஸோ என்ன வந்திருக்கு அப்படின்னாக்கா 9 into 49. 9 into 49 divided by 5 minus 84 equal to 10 minus x அப்படி சொல்லிட்டு இருக்குங்களா? இப்போ என்ன பண்ணிக்கிறோம் அப்படின்னாக்கா இதுக்கு மேல நம்ம வந்து இங்க டெசிமல்லாம் கொண்டு வர வேணாம். ஒன்றும் இல்லை. இதை நாம வந்து இது எல்லாத்தையும் ஒரே வேரியபிளா எடுத்துக்கலாம். என்ன அப்படின்னாக்கா இங்க கீழே 5 இருக்குங்களே. ஸோ இங்கேயும் நான் வந்து 5 கொண்டு வரணுன்றதுக்காக மேலேயும் கீழே நான் 5ஆல மல்டிப்ளை பண்ணிக்கிறேன். சரிங்களா? அப்போ என்ன வரும்? 9 into 49 minus 5 into 84 divided by 5 equal to 10 minus x. ஓகேங்களா? என்னோட கன்வீனியன்ட்கான அந்த மாதிரி எடுத்துட்டு வந்துக்கிட்டேன். இப்போ இது ரெண்டுத்தையும் மல்டிபிள் பண்ணுங்க. இது ரெண்டுத்தையும் மல்டிபிள் பண்ணுங்க. என்ன வருது சொல்லுங்க? 9ஐயும் 49 பெருக்குங்க. பெருக்குனா என்ன வருது? 9 9 81 8 9 நாள் 36 36 கூட 8 கூட்டினா என்ன வரும்? 44 வருங்களா? 9 36 37 38 39 40 41 42 44 வந்துருச்சு. ஓகே. 441 வந்துருச்சு. அடுத்தது 5யும் 84 மல்டிப்ளை பண்ணுங்க. 5 நாள் 22 8 5 42 42. சரிங்களா? ஸோ 420 வந்துருச்சு. அப்போ 441ல 420 மைனஸ் பண்ணுங்க. பண்ணீங்கன்னா என்ன வரும்? 21 வருங்களா? 21 வருங்களா? அப்ப என்ன வருங்க? 21 by 5. சரிங்களா? இங்க என்ன வரும் அப்படின்னாக்கா 21 by 5 அப்படி சொல்லிட்டு வரும். இங்க பாருங்க. 21 by 5 equal to 10 minus x. எனக்கு x தானே வேணும். எனக்கு தேவை x தான் வேணும். அதனால என்ன பண்ணிக்கிறேன்? x இந்த சைடு கொண்டு வந்துக்கிறேன். இந்த 21 by 5 நான் இந்த சைடு கொண்டு போய்க்கிறேன். அப்ப என்ன எப்படி எழுதலாம்? எழுதுங்க பார்க்கலாம். x equal to 10 minus 21 by 5. இதை கிராஸ் மல்டிபிள் பண்ணுங்க. 10 5 பெருக்கணும் 50. 50ல் 21 பர்சன்ட் என்ன? 50ல 21 மல்டிபிள் மைனஸ் பண்ணுங்க. 10 4 10ல் 1 பர்சன்ட் 9 4 2 பர்சன்ட் 29. சரிங்களா? ஸோ 29 divided by 5 அப்படின்னு இருக்கு. இதை சால்வ் பண்ண நமக்கு என்ன வருது? 29 by 5 வருதுங்களா? இது இன்னும் சிம்பிளிஃபை பண்ணுங்க. சிம்பிளிஃபை பண்ணா என்ன வரும் அப்படின்னாக்கா 4 5 5 5 5 25 மீதி 4 இருக்குங்களா? ஸோ புள்ளி வச்சு 0 சேர்த்தோம் அப்படின்னாக்கா 8 5 40. ஸோ ஆன்சர் 5.8. எக்ஸோட வேல்யூ என்ன அப்படின்னாக்கா எக்ஸோட வேல்யூ ஓகேங்களா? எக்ஸோட வேல்யூ என்ன அப்படின்னாக்கா 5.8 என்பதுதான் ஆன்சர் இதுக்கு. ஓகேங்களா? புரியுதுங்களா? ஓகே. இன்னும் 2 சம் தான் இருக்கு. அதையும் பார்த்துடலாம். உங்களுக்கு கமெண்ட்ல சொல்லுங்க. இந்த மாதிரி கொண்டு போறது உங்களுக்கு ஓகே தானா? புரியுதுங்களா சொல்லிட்டு கமெண்ட்ல சொல்லுங்க. அதுக்கு தகுந்த மாதிரி நானும் உங்களுக்கு சொல்லி தரத்துக்கு ட்ரை பண்றேன். சரிங்களா? ஓகே. நெக்ஸ்ட் சம் பாருங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், 9th சம் பார்க்கலாங்களா? கொஸ்டின் நம்பர் 9 நோட் பண்ணிக்கோங்க. 1% of 1% of 25% of 1000. சரிங்களா? 1% of 1% of
25% ஆஃப் 1000 இதோட வேல்யூ என்னன்னு கேக்குறாங்க. ஓகே கொஸ்டின் தெரியுதுங்களா? ஓகே இப்ப தெரியுதுங்களா? 1% ஆஃப் 25% ஆஃப் 1000 இதோட வேல்யூ என்ன அப்படி சொல்லிட்டு கொஸ்டின் கேட்டிருக்காங்க. போடுங்க பார்க்கலாம். ஆன்சர் என்னன்னு டக்குன்னு சொல்லுங்க பார்க்கலாம். 1% அப்போ 1/100 ஆஃபுக்கு பதிலாக பெருக்கல் 1% அப்போ 1/100 ஆஃபுக்கு பதிலாக பெருக்கல் 25% அப்போ 25/100 ஆஃபுக்கு பதிலாக பெருக்கல் இன்ட்டு 1000 அவ்வளோதான். சால்வ் பண்ணுங்க. 3 ஜீரோக்கு 3 ஜீரோ நான் கேன்சல் பண்ணிட்டேன். அடுத்தது என்ன இருக்கு? 2 5 10 5 5 25 ஸோ 5/200 வருது. சரிங்களா? 5/200 வருது. இது நம்ம எப்படி சிம்பிளிஃபை பண்ணலாம்? 200 விட 5ன்றது நமக்கு ரொம்ப ரொம்ப சின்ன வேல்யூ. கரெக்ட்டுங்களா? அப்போ என்ன பண்ணிக்கலாம்? ஃபர்ஸ்ட் நான் வந்து ஒரு ஜீரோ ஓகே 0 பாயிண்ட் வச்சு இது கூட ஒரு ஜீரோ சேர்க்குறேன். அப்பயும் வேல்யூ வருதா? அப்பயுமே 200 கம்மியாக தான் இருக்குது. அதனால என்ன பண்ணிக்கிறேன்? திரும்ப ஒரு ஜீரோ சேர்த்துக்கிட்டு இங்கே சேர்க்குறேன். ஓகேங்களா? இங்கே ஒரு ஜீரோ சேர்த்துட்டு இங்கே சேர்க்குறேன். சேர்க்குறப்ப என்ன வரும்? இதை கேன்சல் பண்ணலாமா? ஓகே இப்போ 200 விட 500 பெருசாக வந்துருச்சு. இப்போ சால்வ் பண்ணுங்க. இந்த 2 ஜீரோ கேன்சல் ஆகிடும். ஓகேங்களா? அப்போ ஓரெண்டு 2 2 2 4 மீதி 1 2 10 சரிங்களா? அப்போ 25 வந்துருச்சு. ஓகேங்களா? ஸோ அப்போ 25 2 50 அப்படின்றது போட்டுடலாம். 0.025 என்பது சரியான விடை. 0.025 தான் இது சரியான விடை. ஓகே லாஸ்ட் சம் பார்த்துடலாமா? கொஸ்டின் நம்பர் 10 பார்த்துருங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ் 10th சம் பாருங்க. கொஸ்டின் நம்பர் 10 ஓர் எண்ணில் ஓகேங்களா? என்ன எண்ணுன்னு கொடுக்கல. ஓகேங்களா? அப்போ நான் ஓர் எண்ணில் அப்படின்றத நான் எடுத்துக்கிட்டேன். ஓர் எண்ணில் 16 2/3% அப்படின்றது எவ்வளவு சொல்லியிருக்காங்க? 40 சொல்லியிருக்காங்க. 16 2/3% ஆனது 40 எண்ணில் இந்த எண் வந்து என்ன அப்படின்ற மாதிரி கொஸ்டின் கேட்டிருக்காங்க. ஒரு எண்ணுல 16 2/3% என்பது 40 அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்ப அந்த எண்ணோட வேல்யூ என்ன அப்படின்ற மாதிரி கொஸ்டின் கேட்கறாங்க. அப்ப ஈஸியா போடலாமே. நமக்கு அந்த எண்ணு என்னன்னு தெரியாது. ஸோ அந்த எண்ணை நம்ம என்னன்னு எடுத்துக்கலாம்? அந்த எண்ணு நமக்கு என்னன்னு தெரியாது. ஸோ அந்த எண்ணை எக்ஸ் அப்படி சொல்லிட்டு எடுத்துக்கலாமா? அந்த எண்ணை நாம எக்ஸ் அப்படி சொல்லிட்டு எடுத்துக்கலாம். ஓகே இப்போ இது எப்படி எடுக்கலாம்? 16 2/3% ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் டு 40. நான் ஏன் இங்க ஆஃப் எக்ஸ்ன்னு போட்டிருக்கேன்? ஏன்னா இந்த மொத்த வேல்யூல 16 இன்ட்டு 2/3% உடைய வேல்யூ தான் என்னது? 40. மொத்த வேல்யூல 16 2/3% மதிப்புனா என்னது? 40. ஓகேங்களா? ஸோ இதை எப்போ மூலம் போடுங்க. இது வந்து நமக்கு வந்து கலப்பு பின்னத்துல இருக்கு. அப்போ கலப்பு பின்னத்தை நீங்க வந்து பின்னமா மாத்திக்கோங்க. எப்படி மாத்தலாம்? இந்த நம்பரை மல்டிபிள் பண்ணிக்கோங்க. 16 3 பேருக்குன்னா 48. வந்த நம்பர் கூட மேல ஆட் பண்ணுங்க. 48 கூட 2 கூட்டினாக்கா 50. ஸோ 50/3% இருக்குங்களா? அந்த பெர்சன்டேஜ் அப்படின்றது நம்ம வந்து டிவைட் பை 100 போடுவோமா? அப்போ இன்ட்டு 100 போட்டுக்கோங்க. இன்ட்டு எக்ஸ் ஈக்குவல் டு 40. நமக்கு இந்த எக்ஸ் வேல்யூ தான் வேணும். ஸோ எக்ஸ் ஈக்குவல் டு 40 இன்ட்டு 3 இன்ட்டு 100 டிவைடட் பை 50. சால்வ் பண்ணுங்க. 0 0 கேன்சல். அடுத்தது 4 5 5 2 5 10 அவ்வளோதான். என்ன வருது ஆன்சர்? 240 வருதுங்களா? எக்ஸோட வேல்யூ 240 வருதுங்களா? 40 இன்ட்டு 3 இன்ட்டு 6 பெருக்கணும் அப்படின்னாக்கா நமக்கு வரும் 3 2 6 6 நாள் 24 இந்த ஜீரோக்கு சேர்த்தாச்சு 240 தான் ஆன்சர். ஓகேங்களா? ஓகே ஃப்ரெண்ட்ஸ் உங்களுக்கு நான் பெர்சன்டேஜ் சம் ஒரு 10 சம் நான் எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். உங்களுக்கு எப்படி யூஸ்ஃபுல்லாக இருக்கா இல்லை இந்த மெத்தட் உங்களுக்கு ஓகே தானே சொல்லிட்டு எனக்கு கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்க. உங்களுடைய கமெண்ட்டை பொறுத்து நான் அடுத்தடுத்து உங்களுக்கு இதே மாதிரி டீச் பண்ண ட்ரை பண்ணுறேன். இல்லை இன்னும் உங்களுக்கு மாடிஃபை பண்ணணும் அப்படின்னாக்கா உங்களுடைய கமெண்ட்டை பொறுத்து தான் என்ன நான் கரெக்ஷன் பண்ணிப்பேன். சரிங்களா? ஓகே தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.